உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நல்நாளிலே அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின ஜீவனுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். He is not here, for he is risen, as he said, come see the place where the Lord lay. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வார்த்தை நிறைவேறும்படியாய் அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த உண்மையான செய்தி உலகமெங்கும் இதுவரைக்கும் அது கொண்டாடப்பட்டு வருவதற்கு ஒரே ஒரு காரணம், வேதம் சொல்கின்றது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரே ஒரு கல்லறை இன்னும் திறந்த நிலையில் இருக்கிறது. அந்த கல்லறையில் இருந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எனவேதான் இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் கிறிஸ்துவம் அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆம், இந்த நாளிலே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சாத்தானை சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். நீங்களும் நானும் இந்த நாளிலே சாத்தானுடைய கிரியைகளை நிர்மூலப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்திற்கு வந்து தன்னையே அவர் அர்ப்பணித்தார். ஆமென். மரித்த தேவன் இனி மரிப்பதில்லை. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினுடைய வலது பரிசத்துல அவர் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறதா இருக்கின்றது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் நமக்காக கொடுத்திருக்கின்றார். ஆம், வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். ஆமென். நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் திரும்ப வரப்போகிறார். உயிரோடு எழுந்த கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்ப வரப்போகிறார். எதற்காக? உங்களையும் என்னையும் அவரோடு கூட எப்பொழுதும் கொண்டு போகும்படியா வரப்போகின்றார். வேதம் சொல்கிறது, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார். சீஷர்களிடத்தில் சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நமக்காக அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் கொண்டு நமக்கு தேற்றரவாளனை அவர் கொடுத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம். நாம் திக்கற்றவர்களாய் இந்த உலகத்திலே இல்லை. உங்களோடும் என்னோடும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். எனவே நீங்களும் நானும் தைரியமாய் சாத்தானின் வல்லமையை முறியடிக்கும்படியும் சாத்தானை ஜெயிக்கும்படியாகவும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகலவித வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உயிரோடு எழுந்த தேவன் உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானை நிச்சயமாய் ஜெயிப்போம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அவர் உங்களுக்கும் எனக்கும் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாம் நடந்து செல்லும்படியாய் வலு சர்ப்பத்தை மிதிக்கும்படியாய் அவர் பலனை கொடுப்பார். உலகமெங்கும் இயேசுனுடைய நாமத்தை சுவிசேஷம் சொல்லும்படியாய் அவர் உங்களை மன்னையும் சீஷராகவும் சீஷிகளாகவும் மாற்றியிருக்கிறார். ஆமென். அந்த உன்னத ஊழியத்தை நாம் நிச்சயமாய் செய்வோம். கடைசியாய் அவர் உயிர்த்தெழுந்து சொன்ன வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுக்கிறது. உடைந்த உள்ளங்களுக்கு அவர் ஆறுதலான வார்த்தையை கொடுத்தார்.
முதலில் தரிசனமான அவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று. இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? கலங்காதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அது மாத்திரமல்ல, அவர் உங்களையும் என்னையும் பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ஆமேன். அந்த நாளிலே சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன இயேசு இந்த நாளில நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று. மாத்திரமல்ல, அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னும் எங்களோடு கூட இருப்பதற்காக, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் மரித்தீர், சதா காலங்களிலும் அப்பா எங்களோடு இருக்கும்படியாய் உயிரோடு எழுந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.